ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என்னுடைய வாக்கை அலட்சியம் செய்யாமல் அவசரமாக நான் சொல்ல வந்த நல்ல செய்தியை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கேன். வேல் பிடித்து உன்னை காப்பவனாக உனக்கு என்றும் துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நான் முடிவு கட்ட தான் போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன் என் செல்வமே. ரொம்ப நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது உனக்காக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னுடைய காத்திருப்புக்கான பலனை நீ அடையப் போகிறாய். உனக்கு உறுதுணையாக நான் இருந்து கண்டிப்பாக உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. மனசார என்ன நினச்சி ஓம் சரவணபவன்னு சொல்லி சொல்லி மகிழக்கூடிய முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி என்னையே நம்பி இருக்கக்கூடிய உனக்காக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வந்திருக்கேன். வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றமான சூழ்நிலைகள் வரும்போது அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழணுமே தவிர சும்மா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். வருத்தப்படுவதால் எதுவும் மாற போகிறதில்ல. எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. சுறுசுறுப்பான மனசோட உன் வேலைகளையும் கடமைகளையும் நீ செய்யும்போது கண்டிப்பாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் என் அருளாசிகள் மூலமாக வெற்றி நிறைஞ்சதாக வந்து சேரும் என் செல்வமே. உன் மனசில் சோகம் வரும்போதும் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு, அவர் எனக்கு நல்லது செஞ்சு என்னை நல்லபடியாக வாழ வைப்பாருன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்காக யாருமே இல்லைன்ற நிலை வரும்போது கூட இந்த முருகன் உனக்காக காத்திருப்பேன், உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன்றத நீ ஒருபோதும் மறந்திட வேண்டாம் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இனி ஒவ்வொரு நல்ல விஷயமா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போலவே நடக்கும்படி நான் செய்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு எதுக்காகவும் கலங்காமல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. இதுவரை நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் யாவும் என் அப்பன் முருகன் செயல்னு நீ நினச்சினா என் அருளாளி நீ நடக்கப் போவதையும் கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தேவையற்ற எந்த மனக்கலக்கமும் உனக்கு வேண்டாம். நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினச்சி கவலைப்படாமல் இந்த முருகன் காட்டும் வழியில் தைரியமாக போ. உனக்கு துணையாக நான் இருந்து உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே. நீ கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் மாறாக இப்போ உனக்காக நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மாற்றமும் மகிழ்ச்சியும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த சோதனைகளும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த முருகன் செஞ்சு தரேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் ஆசீர்வாதங்கள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை இந்த முருகன் தான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். ஏன் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நானே துணையாக இருந்து உன்னை காத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ சுமக்கிற நம்பிக்கை நீ கீழே விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி காப்பாற்றும். கூடிய சீக்கிரம் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன். உனக்காக யாரும் இல்லையே, எல்லாமே தவறாக நடக்குதே, என்ன செய்யறதுன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. நீ என்கிட்ட கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் அனைத்தையும் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாறணும் தானே என்னை தேடி வந்தாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகத்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ போகும் பாதையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறிப்போ. உனக்கு முன்பாக பக்க துணையாக நான் நடந்து வந்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இந்த நாள் உனக்கு கொஞ்சம் கஷ்டமான நாட்களாக இருப்பதை போல தெரிந்தாலும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு துன்பமும் பிரச்சனையும் இல்லைதானே.
எந்த பயமும் உன் மனசில் வேண்டாம். எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான அனைத்தும் உரிய காலத்தில் நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடியும். நல்ல மனசு கொண்ட உனக்காகவே அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி வந்த யாரையும் இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே. பம்புகள் எத்தனை வந்தாலும் இந்த வேலவன் உனக்கு எந்த தொல்லையும் தொந்தரவும் இல்லாமல் அனைத்து குறைகளையும் தீர்த்து உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைப்பேன். எம்பெருமான் முருகன் இருக்கும்போது எனக்கு பயம் என்ற சொல்லுக்கே வேலை இல்லை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ மகிழ்ச்சியோடு வாழணும் என் செல்வமே. நல்ல தருணங்களை சந்தோஷமாக அனுபவித்து எல்லா சிக்கல்களையும் கடந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை உருவாக்கிக்கோ. போராடி கொண்டிருக்கும் உன் கைகளில் வெற்றியை ஒப்படைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் யோசித்து கவலைப்படாதே என் செல்வமே. என் தரிசனமோ மயிலின் தரிசனமோ நிச்சயமாக உன் கண்களுக்கு தென்படும். நானும் என் வேலும் என் மயிலும் உன் கண்களுக்கு தென்பட்டாலே நீ நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கப் போகுதுன்னு அர்த்தம். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாம் நினைக்கிற. ஆனால் நீ சொல்லாமலேயே உன் மனதில் உள்ளது அனைத்தையும் நான் அறிவேன் அல்லவா. உன்னை தாங்கி பிடிச்சு காப்பாற்றி தூக்கி நிறுத்தி நீ நல்லா வாழக்கூடாது நினச்ச மனிதர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். இந்த திருச்செந்தூரானை நம்பியவர்கள் யாரும் ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம், மன வருத்தம் இருந்தால் உட்காந்து மனசு விட்டு பேசினாலே சரியாயிடும். அதையும் இதையும் யோசித்து மனசுலையே சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு 1000 பிரச்சனைகள் வருது. உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போகவும் வேண்டாம், மனசு சரியில்லைன்னு ஜோசியக்காரங்கிட்ட போகவும் வேண்டாம். எது எப்படி சரியில்லைனாலும் உட்காந்து பேசினாலே எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுமேன் செல்வமே. வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எப்படி முன்னேற போகிறோன்ற கவலை உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரமே உனக்கான மாறுதல்களை நான் உருவாக்கி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷமும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் பக்தியை பற்றி நீ உயர்வாக நினைக்கும் போது, இறை நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்காக உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேனேன் செல்வமே. என் கையை பிடிச்சிக்கிட்டினா கண்டிப்பாக உன்னை மேலே உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் செய்வேன். உறவுகளுக்குள் ஏற்படும் எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இப்போதும் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக அக்கறையோடு தான் இருக்க. ஆனால் உறவுகள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தானே உன்கிட்ட பழகுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியோ நீ என்னையும் ஒரு உறவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இப்போது உனக்கு ஒரு ஆறுதலான விஷயம். என்னையே அப்பாவாக உறவாக நினைக்கும் உனக்காக நான் ஆறுதல் சொல்லி தேத்தி உன் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து சேரும். வீழ்வது யாராக இருந்தாலும் அவர்களை வாழ்விப்பது இந்த முருகனாக மட்டுமே இருக்கட்டும். தாழ்வது யாராக இருந்தாலும் உன் ஆணவத்தை நீ தாழ்த்தி கொள்ள தயங்காதே. உன்னை சுற்றி எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் இந்த முருகன் இருளை அகற்றி ஒளியை வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் செல்வமே. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிப்பதற்காகவே இந்த முருகன் ஓடி ஓடி வருகிறேன். இந்த முறை மட்டும் உன்னை கை விட்டுடுவேனா என்ன? உன் கண்ணீரை தொடச்சி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே செல்வமே. உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் அதை சிக்கலாகவும் சிரமமாகவும் நினைக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து வர தயாராகு. ஏன்னா உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் உன்னை சுற்றி நடக்குதுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிற.
உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் காலம் வெகு விரைவாக உன்னை நோக்கி வரப்போகுது. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கும் உன் அப்பன் முருகன் இப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் தூரம் என்பது வெறும் மாயைதான். இந்த சுவர் போன்ற தடையை தகர்த்தெறிந்து உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து நீ ஆனந்தமா மகிழ்ச்சியா அழகான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன் என் செல்வமே. நீ எப்போ வேணா என்னை எப்படி வேணா வழிபடலாம். இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் கால நேரம் எதுவுமே இல்லை. நீ மனசார என் பேரை சொல்லி என்னை நினச்சிக்கிட்டாலே நான் உனக்கு துணையாக ஓடி வந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்வம்.